நம்ம example 5 தான் பார்க்க போறோம். Verify that 3, minus 1 minus 1 by 3 are the zeros of the cubic polynomial p of x 3x cube minus 5x square minus 11x minus 3 and நம்ம zeros coefficient verify பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க verifyனா என்னது இதுக்கு zeros கரெக்ட்டானு செக் பண்றதுக்கு x இருக்கிற இடத்துல ஒன்னு 3 minus 1 minus 1 by 3 தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து p of 3 பார்க்கலாம். 3 cube minus 5 3 square minus 11 3 minus 3 327 minus 5 9 minus 33 minus 3 327 81 minus 45 minus 33 minus 3 இது ஒன்று தான் ப்ளஸ் மீதி எல்லாமே மைனஸ் பட் என்னது minus 45 minus 33 minus 3 எல்லாமே மைனஸ்னாவே ஆட் பண்ணிடணும் ரெண்டு மைனஸ் வந்தாவே ஆட் பண்ணிடணும் தட் இஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 7 minus 78 கிடைக்கும் இன்னொன்று என்ன இருக்குது -3 இருக்குது -3 இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு -81 கிடைக்கும் ஸோ 81 -81 0 அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது -1 இருக்குது ஸோ p of 3 வந்து 0ன்னு பார்த்தாச்சு இப்போ அடுத்தது 3 -1 cube -5 இதில் தான் நான் புட் பண்ணுறேன் -1 square -11 -1 -3 உங்களுக்கு தெரியும் என்றைக்கும் ஆட் நம்பரில் பவர் இருந்துச்சுனாவே நெகட்டிவ் தான் வரும் ஸோ -3 ஆகிடுமா ஸ்கொயர் இருந்தால் அப்போ இது +1 மாறிடும் ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது -5 மட்டும்தான் கிடைக்கும் இதான ஒன்றுமே இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 -3 இப்போ பாருங்கள் இது சேம் ஃபேமிலினால -3 -5 -8 -3 உங்களுக்கு என்ன கிடைக்கும் -11 வந்துருச்சா -11 ஏற்கனவே என்ன இருக்குது +11 0ன்னு கிடச்சிச்சு இன்னொன்று என்ன இருக்குது -1/3 cube -5 -1/3 square -11 -1/3 minus 3 minus 1/27 கிடைக்கும் உங்களுக்கு -5 1/9 கிடைக்கும் minus into minus 11/3 கிடைக்கும் -3 3 கட் பண்ணேன் 9 ஸோ அப்போ பூரா 9 அப்போ 9 எல்சிஎம்மாக கொண்டு வரலாமா -1/9 -5/9 ப்ளஸ் 11 into 9 LCM கொண்டு வரனால 3 ரெண்டு பக்கம் மேலேயும் கீழே இன்ட்டு பண்ணிக்கிறேன் minus 3 எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம் ஸோ அகெயின் இங்கே 9 LCM வரனால 9 -1/9 -5/9 ப்ளஸ் 33/9 -27/9 இங்கே பாருங்கள் -1 -5 -6 கிடைக்கும் உங்களுக்கு -27 -33 கிடைக்கும் மேலே இருக்கிறது மட்டும் நியூமரேட்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் -33 + 33/9 என்ன கிடைக்கும் உங்களுக்கு அகெயின் 0/9 that is 0 ஸோ therefore 3, -1 and -1/3 are the zeros of the polynomial அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க புக்கை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்கன்னா அடுத்தது திருப்பி அகெயின் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறது என்னது ஜீரோஸ் அந்த கோஎஃபிஷியன்ட் தானே பார்க்க சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கிறது பாலினாமியலே p of x 3x cube -5x square -11x -3 தான் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்மேட் என்ன தெரியும் ax cube + bx square + cx + d தானே தெரியும் அப்போ இந்த இடத்துல a is equal to 3 b is equal to -5 c is equal to -11 அப்போ d என்னது -3 நம்மளுக்கு ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃபார்முலா போய் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்போ இங்கே என்னது ஆக்சுவலி என்னென்னா ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க அப்போ என்னது நம்ம ஆல்ஃபாவை 3ன்னு வச்சுக்கலாம் பீட்டாவை -1 வச்சுக்கலாம் காமாவை -1/3 வச்சுக்கலாம் ஏன்னா அது கொடுத்துருக்கிறது அப்போ 3 -1 -1/3 3 -1 2 -1/3 that is 6 -1/3 that is 5/3 பாருங்கள் உங்களுக்கு ஏ என்ன சொல்லியிருக்கு என்ன இது ஆக்சுவலி என்னது -b/a செக் பண்ணிடலாமா பாருங்கள் இங்கே என்ன இருக்குது -5 இருக்குது மைனஸ் ஏற்கனவே இருக்குது -5/3 கரெக்டாக நம்ம போட்டது கரெக்ட் -- +5/3 இதுவும் கரெக்டு அடுத்த ஃபார்முலா இருக்குது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஆல்ஃபா என்னது இது ஆல்ஃபாவும் பீட்டாவும் தட் இஸ் 3 - 1 என்னது -3 கிடைக்கும் பீட்டா காமா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ 1 into something 1/3 தான் கிடைக்கும் காமாவும் ஆல்ஃபாவும் மைனஸு
3 இன்ட்டு 1/3 என்ன ஆகிடும்? 3 கட் ஆகிடாது பாருங்கள், கட் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இதையும் பாருங்கள், -4 + 1/3 -12 + 1/3 தட் இஸ் -11/3. கரெக்டாக? C/A சி எங்கே இருக்குது? -11 A3 கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவில் 3 -1 -1/3 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3யும் கட் ஆகிடும். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. -D/A வருதான்னு மட்டும் பாருங்கள். மைனஸ் ஏற்கனவே இருக்குது. D எங்கே இருக்குது? -3/A என்னது? அநேகமாக இதுவும் கட்டாயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ கரெக்ட்.